டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இளைஞர்களின் விளையாட்டு திறமை தேசத்திற்கான விலை மதிப்பற்ற மூலதனம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம். ஒவ்வொரு குடிமகனுக்கும் நிறைவான மற்றும் எளிதான நீதி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே மத்திய அரசின் முதன்மை நோக்கம். பிரதமர் நரேந்திர மோடி உறுதி. ஜன் விஸ்வாஸ் மசோதா மக்களின் வாழ்க்கையை எளிதாக்கும். பிரதமர் நரேந்திர மோடி, அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் நம்பிக்கை. நாடு முழுவதும் புதிய வருமான வரி சட்டம் அமலுக்கு வந்தது. புதிய நிதியாண்டு தொடங்கியதையொட்டி பல்வேறு சீர்திருத்தங்கள் அமல். மேற்காசியாவில் பதற்றம் நீடித்தாலும் உரங்கள், பெட்ரோல், டீசல், எல்பிஜி, பிஎன்ஜி ஆகியவை தேவையான அளவு கையிருப்பு உள்ளது. மத்திய அரசு உறுதி. எல்பிஜி எரிவாயு மற்றும் இதர பெட்ரோலிய பொருட்களை பதுக்குதல் உள்ளிட்ட சட்டவிரோத செயல்களை தடுக்க வேண்டும். மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு வலியுறுத்தல். மேற்காசிய போர் சூழல் காரணமாக விமான எரிபொருளின் விலை 2 மடங்கு உயர்வு. விமான கட்டணம் உயர வாய்ப்பு. ஏழைகள், நடுத்தர மக்கள் பயனடையும் வகையில் ரயில்வேக்கு பட்ஜெட் ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். நாட்டின் உணவு பாதுகாப்பில் மீன்வளத்துறை முக்கிய பங்காற்றுகிறது. மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. மசோதாக்களை அரசியல் கண்கொண்டு பார்க்கக்கூடாது. எதிர்க்கட்சிகளுக்கு அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவுறுத்தல். திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதே தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒரே நோக்கம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையை காப்பியடித்தே திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி பிரச்சாரத்தில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் 27 பாஜக வேட்பாளர்களின் பட்டியல் வெளியீடு. எல் முருகன், நயினார் நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு. காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்கள் அறிவிப்பு. செல்வ பெருந்தகை, ராமச்சந்திரன் உள்ளிட்டோருக்கு வாய்ப்பு. தேசத்திற்கான விலை மதிப்பற்ற மூலதனமாக இளைஞர்களின் விளையாட்டு திறமை திகழ்வதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பெருமிதம் தெரிவித்துள்ளார். பழங்குடியினரின் விளையாட்டு திறமை நமது தேச பெருமை என்ற தலைப்பில் அவர் ஒரு கட்டுரையை எழுதியுள்ளார். அதில் கேலோ இந்தியா பழங்குடியினர் விளையாட்டுப் போட்டி 2026 புதிய உத்வேகத்தை வலுப்படுத்தும் என குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். குடியரசுத் தலைவர் இந்திய இளைஞர்களின் விளையாட்டு திறன் நாட்டிற்கு கிடைத்த மிகப்பெரிய மூலதனம் என்றும் குறிப்பிட்டார். நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நிறைவான மற்றும் எளிதான நீதி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தில்லியில் டெலி லா என்ற தலைப்பில் நடைபெற்ற தேசிய கலந்தாய்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நீதி என்பது ஒரு சிலருக்கான சலுகையாக இல்லாமல் ஏழை எளிய மக்கள் உட்பட அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய உரிமையாக இருக்க வேண்டும் என்றார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் புதிய சட்டங்களால் நீதித்துறை தற்போது குடிமக்களை மையமாக கொண்டதாகவும் எளிதில் அணுகக்கூடிய வகையிலும் மாறியுள்ளதாகவும் சிபி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் செய்தார். மேலும் தேர்தல் நடைபெறும் அசாம், கேரளம் மாநிலத்தில் பிரதமர் கலந்து கொண்ட பிரச்சார நிகழ்வுகள் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள 30 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக வரும் 9ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. இதையடுத்து அங்கு பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய தில்லியிலிருந்து தனி விமானம் மூலம் பிரதமர் நரேந்திர மோடி சென்னை வந்தபோது பாஜக மூத்த தலைவர்கள் அவரை வரவேற்றனர். பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் புதுச்சேரி சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு பாஜக வேட்பாளர்களுக்கு ரோட் ஷோ மூலம் ஆதரவு திரட்டினார். இதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் முன்னணி பாஜகவினர் பங்கேற்றனர். கேரளம் மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருப்பதை முன்னிட்டு பாலக்காட்டில்
பிரதமர் நரேந்திர மோடி பிரச்சாரம் மேற்கொண்டார். கேரளாவின் பாரம்பரிய உடையான முண்டு எனப்படும் வேஷ்டி அணிந்து வந்த பிரதமருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேடையில் கேரளாவின் பிரசித்தி பெற்ற சண்டை மேளத்தை இசைத்து பிரதமர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, கேரளம் இளைஞர்கள் பாஜக மீதும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீதும் மிகுந்த நம்பிக்கை கொண்டுள்ளனர் என்றார். கேரளத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுவது உறுதி என்றும், பாஜக ஆட்சி பொறுப்பை ஏற்றால் கேரளத்தின் வளர்ச்சி பயணம் அதிவேகத்தில் செல்லும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். அதேபோல் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள அசாம் மாநிலத்தில் உள்ள கோகாமுகில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றினார். அப்போது நமது பழங்குடியின சமூகங்களின் கலாச்சாரம் மற்றும் மரபுகளை பாதுகாப்பதற்காக அசாமில் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படும் என்று தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி தான் அளித்த வாக்குறுதிகளை கண்டிப்பாக நிறைவேற்றும் என்றும் குறிப்பிட்டார். மக்களை மையப்படுத்திய அரசின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கர்மயோகி சாதனா சப்தா 2026 நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், ஒவ்வொரு இந்தியரின் விருப்பங்களுடன் ஒத்துப்போகும் நவீன அர்ப்பணிப்புள்ள ஒரு பணியாளர் படையை உருவாக்குவதற்கு திறன் மேம்பாட்டு ஆணையமும் கர்மயோகி இயக்கமும் முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார். வளர்ந்த இந்தியா என்பது உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்பத்தின் மீது மட்டுமல்ல, திறமையான மற்றும் அர்ப்பணிப்புடைய மனித வளத்தின் மீதும் கட்டப்படும் என்று பிரதமர் மேலும் கூறினார். மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே ஆட்சியின் முதன்மை நோக்கமாக இருக்க வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். குஜராத்தில் அமைக்கப்பட்டுள்ள சம்ராத் சம்ருதி அருங்காட்சியகம் கோடிக்கணக்கான இந்தியர்களின் பாரம்பரிய அடையாளமாக திகழ்வதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார். குஜராத் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்ட அவர் காந்தி நகரில் அமைக்கப்பட்டுள்ள சம்ராத் சம்ருதி அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார். இந்திய கலாச்சாரம் மற்றும் ஆன்மீக பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த அருங்காட்சியகத்தில் பாதுகாத்து வைக்கப்பட்டுள்ள அம்சங்கள் குறித்து பிரதமருக்கு எடுத்துரைக்கப்பட்டது. தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், பல மன்னர்கள் ஆயுதங்களையும் தங்கள் பலத்தையும் பயன்படுத்திய காலகட்டத்தில் சாம்ராஜ் சம்ருதி உண்மை, அகிம்சை ஆகியவற்றை ஆயுதமாக பயன்படுத்தியதை நினைவு கூர்ந்தார். இந்தியாவின் தொன்மை வாய்ந்த வரலாற்றின் சின்னமாக இந்த அருங்காட்சியகம் திகழ்வதாகவும் குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து புதிய ரயில் பாதை திட்டத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் 20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். ஜன் விஸ்வாஸ் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதால் மக்களின் எளிதான வாழ்க்கை, எளிதாக தொழில் நடத்துதல் ஆகியவற்றுக்கு மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், காலத்திற்கு பொருந்தாத விதிமுறைகளை அகற்றி மக்களை அதிகாரப்படுத்தும் இந்த மசோதா நம்பிக்கையை வலுப்படுத்தும் என்றார். சிறிய குற்றங்களுக்கு தண்டனை விதிப்பதை அகற்றியுள்ளதன் மூலம் தேங்கி கிடக்கும் வழக்குகள் குறைவதோடு விரைந்து வழக்குகளை முடிப்பதை இந்த மசோதா உறுதி செய்யும் என்று பிரதமர் தெரிவித்தார். மசோதாவில் நிறைவேற்றப்பட்டுள்ள ஆலோசனை அணுகுமுறை குறிப்பிடத்தக்கது என்று தெரிவித்துள்ள அவர், இந்த மசோதாவுக்கு மேலான ஆலோசனைகளை வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விடுத்துள்ள சமூக ஊடக பதிவில், எளிதான வாழ்க்கை மற்றும் வர்த்தகம் புரிதலை தூண்டும் மிகப்பெரிய நடவடிக்கை என்றார். ஜன் விஸ்வாஸ் மசோதா பிரதமர் நரேந்திர மோடியின் புதிய இந்தியா தொலைநோக்கை நனவாக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் புதிய வருமான வரிச்சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. புதிய நிதியாண்டு தொடங்கியதையொட்டி பல்வேறு சீர்திருத்தங்களை இம்மாதம் 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளன. 60 ஆண்டுகளுக்கும் மேலாக நடைமுறையில் இருந்து வந்த வருமான வரி சட்டத்திற்கு பதிலாக புதிய வருமான வரி சட்டம் 2025 அமலுக்கு வந்துள்ளது. காலாவதியான விதிகளை நீக்குவதன் மூலமும் சிக்கலான விதிமுறைகளை சீரமைப்பதன் மூலமும் வரி செலுத்துவோருக்கான விதிமுறை நடைமுறைகளை எளிதாக்குவதன் மூலமும் வரி அமைப்பை சுலபமாக்கும் வகையில் இந்த சட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அசாம் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஏற்பட்டு வந்த ஊடுருவல் பிரச்சனை தற்போது முடிவுக்கு வந்திருப்பதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பிரச்சார பயணம் மேற்கொண்ட அவர் சோனித்பூரில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அசாம் மாநிலத்தில் ஊடுருவல்காரர்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வந்ததாகவும், ஆனால் தற்போது ஆட்சியில் உள்ள இரட்டை எஞ்சின் அரசு ஊடுருவல் பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் கூறினார்.
வாடிக்கையாளர்களின் தரவுகள் குறித்த ரகசியங்களை பாதுகாக்க வேண்டியது வங்கிகளின் கடமை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இது தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், ரிசர்வ் வங்கியின் KYC விதிகள் மற்றும் வழிகாட்டுதலின்படி இயங்கும் அனைத்து வங்கிகளும் வாடிக்கையாளர்களின் தரவுகளை ரகசியமாக பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். இது தொடர்பாக பாரத ஸ்டேட் வங்கி சட்டம், பிராந்திய கிராமப்புற வங்கிகள் சட்டம் உள்ளிட்ட 5 சட்டங்கள் நடைமுறையில் இருப்பதாகவும் இந்த சட்டங்களை வங்கிகள் கடைபிடிக்க வேண்டியது முக்கியம் என்றும் தெரிவித்தார். தேவைப்படும் பட்சத்தில் மட்டுமே வாடிக்கையாளர்களின் தரவுகளை சேகரித்து வங்கியின் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்புகளிடம் பகிர வேண்டும் என்று வலியுறுத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், முறைகேடுகள் நடைபெற்றாலோ அல்லது அங்கீகரிக்கப்படாத நிறுவனங்களிடம் தரவுகள் பகிரப்பட்டாலோ ரிசர்வ் வங்கியில் புகார் அளிக்கலாம் என்றும் கூறினார். ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் பயனடையும் வகையில் ரயில்வேக்கு சாதனை அளவாக பட்ஜெட் ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், கடந்த 10 ஆண்டுகளில் கணிசமான அளவுக்கு முதலீடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த நிதியாண்டில் 76,352 சிறப்பு ரயில்களை ரயில்வே இயக்கியுள்ளதாக அவர் கூறினார். இந்த ஆண்டில் சரக்கு கையாள்வதில் சாதனை படைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் மசோதாக்களின் அவசியத்தையும் அவை கொண்டுவரப்படும் சூழலையும் கருத்தில் கொள்ள வேண்டுமே தவிர அவற்றை அரசியல் கண்கொண்டு பார்க்க கூடாது என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அவசர அவசியம் கருதி ஆந்திர மாநில மறுசீரமைப்பு திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார். அமராவதிக்கு தலைநகர் அந்தஸ்து அளிக்க வேண்டியதன் அவசியத்தை கருதி அந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதாக கூறினார். எதிர்க்கட்சிகள் உண்மைகளை மறைத்து மக்களை திசை திருப்பும் வேளையில் ஈடுபடுவதாக அமைச்சர் குற்றம் சாட்டினார். நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவைகளில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்கும் மசோதா நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று மத்திய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், காங்கிரஸ் ஆட்சியில் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்க எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படவில்லை என்று விமர்சனம் செய்தார். ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆட்சி பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் உறுதியாக இருப்பதாக தெரிவித்தார். மீண்டும் மாநிலங்களவை கூடியதும் மசோதா நிறைவேற்றப்படும் என உறுதிபட தெரிவித்தார். இந்த விஷயம் குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று மாநிலங்களவை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தியுள்ளார். அனைத்து கட்சிகளும் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் இந்த கூட்டம் அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், மகளிர் இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்றார். நாட்டில் உணவு பாதுகாப்பில் மீன்வளத்துறை முக்கிய பங்காற்றுவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். கேமரூன் நாட்டில் உலக வர்த்தக அமைப்பின் 14வது அமைச்சர்களுக்கு இடையேயான மாநாட்டில் இந்தியா சார்பில் பங்கேற்று உரையாற்றிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், மீனவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதி செய்யவும் பாரம்பரிய மீன்பிடி முறைகளை கையாளவும் 90 லட்சம் மீனவ குடும்பங்களின் முன்னேற்றத்திற்கு ஆதரவளிக்கவும் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். குறிப்பாக மீன்வளத்துறையில் மக்களை மையப்படுத்திய அணுகுமுறைகளை கையாள்வதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்த பியூஷ் கோயல், மீன்வளத்தை பாதுகாக்கும் வகையில் ஆண்டுதோறும் மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்படுவதையும் விளக்கினார். பிரபல டென்னிஸ் வீரர் லியாண்டர் பயஸ் பாஜகவில் முறைப்படி இணைந்துள்ளார். தில்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு முன்னிலையில் அவர் பாஜகவில் இணைந்தார். அப்போது லியாண்டர் பயஸுக்கு பூங்கொத்து கொடுத்து அமைச்சர் வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருவதாக புகழாரம் சூட்டினார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள தெருவோர வியாபாரிகளுக்கு 17,115 கோடி ரூபாய் கடன் உதவி வழங்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மாநிலங்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் டோக்கன் சாஹூ எழுத்துப்பூர்வமாக அளித்துள்ள பதிலில் இந்த தகவலை தெரிவித்தார். சாலையோர வியாபாரிகளுக்கு முதற்கட்ட தொகையாக 15,000 ரூபாயும் 2ஆம் கட்ட தொகையாக 25,000 ரூபாயும் வழங்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தொகையை டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் பயன்படுத்தும் வியாபாரிகளுக்கு கேஷ்பேக் சலுகைகளையும் வழங்கும் வகையில் திட்டம் மேம்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். மேற்காசியாவில் பதற்றம் நீடித்தாலும் உரங்கள், பெட்ரோல், டீசல், LPG, BNG ஆகியவை தேவையான அளவு கையிருப்பு இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய உரங்கள் துறை கூடுதல் செயலாளர் அபர்ணா சர்மா, நாட்டிற்கு தேவையான யூரியா 80% கையிருப்பில் உள்ளதாக தெரிவித்தார். வளைகுடா நாடுகளை தவிர்த்து பிற நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்ய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் விளக்கமளித்தார். தொடர்ந்து பேசிய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சக இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா, பெட்ரோல், டீசல், எல்பிஜி, பிஎன்ஜி ஆகியவை போதுமான அளவுக்கு கையிருப்பில் இருப்பதாக குறிப்பிட்டார். நாடு முழுவதும் உள்ள எண்ணெய் நிறுவனங்கள் வழக்கம் போல் இயங்கி வருவதாகவும் உள்ளூர் சந்தையில் தட்டுப்பாடின்றி பெட்ரோல், டீசல் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பிரதமர் நரேந்திர மோடி தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். சவுதி அரேபிய இளவரசர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களோடு பிரதமர் தொடர்பு கொண்டு நடத்திய பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகவும் கூறினார். எல்பிஜி எரிவாயு மற்றும் இதர பெட்ரோலிய பொருட்களை பதுக்குதல், கள்ளச்சந்தையில் விற்பனை செய்தல் ஆகிய சட்டவிரோத செயல்களை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய பெட்ரோலிய மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் செயலாளர் நீரஜ் மிட்டல் மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு இது தொடர்பாக எழுதியுள்ள கடிதத்தில் இவ்வாறு அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பிட்ட சில பகுதிகளில் எல்பிஜி, பெட்ரோல் தட்டுப்பாடு நிலவுவதாக தவறான தகவல்களும் வதந்திகளும் பரப்பப்படுவதாக கூறியுள்ள அவர், இதனால் மக்களிடையே பீதி ஏற்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். எல்பிஜி, பெட்ரோல் விநியோகம் தொடர்பாக 17 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மட்டுமே அடிக்கடி செய்தியாளர்களை கூட்டி நிலைமை குறித்து விளக்கி வருவதாக அவர் தெரிவித்தார். துல்லியமான தகவல்களை மக்களிடம் பரப்பும் வகையில் நடவடிக்கைகளை மாநில அரசுகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். மீன் உணவு ஏற்றுமதியில் இந்தியா சாதனை படைத்துள்ளது. கடந்த 11 ஆண்டுகளில் இத்துறைக்கு ஆண்டுக்கு 7% அடிப்படையில் வலுவான நீடித்த வளர்ச்சியை கண்டுள்ளதாக மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த காலகட்டத்தில் கடல்சார் உற்பத்தி பொருட்கள் 2 மடங்காக உயர்ந்துள்ளது என்றும் 2013-14 ஆண்டில் 30,000 கோடி ரூபாய் என்ற அளவிலிருந்து 2024-25 ஆண்டில் 62,000 கோடி ரூபாய்க்கு மேல் அதிகரித்துள்ளது. உலகளாவிய 130 சந்தைகளுக்கு 350க்கும் மேற்பட்ட உணவு வகைகள் ஏற்றுமதி செய்யப்படுவதாக அமைச்சகம் கூறியுள்ளது. உணவு பாதுகாப்பு, வேலைவாய்ப்பு, ஏற்றுமதி வருவாய், நீடித்த வாழ்வாதாரம் ஆகியவற்றிற்கு இந்தியாவின் மீன்வளத்துறை முக்கிய பங்கு வகிக்கும் துறையாக உருவெடுத்துள்ளது என்றும் அமைச்சகம் மேலும் தெரிவித்தது. அத்தியாவசிய பெட்ரோலிய வேதிப்பொருட்களுக்கு முழுமையான சுங்கவரி விலக்கு அளித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. மேற்காசியாவில் தொடரும் மோதல் மற்றும் அதன் விளைவாக உலகளாவிய விநியோக சங்கிலிகளில் ஏற்பட்டுள்ள இடையூறுகளை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய பெட்ரோலிய வேதிப்பொருட்களுக்கு வரும் ஜூன் 30ஆம் தேதி வரை முழுமையான சுங்கவரி விலக்கு அளிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. உள்நாட்டு தொழில்துறைக்கு தேவையான அத்தியாவசிய பெட்ரோலிய வேதிப்பொருட்களின் உள்ளீடுகள் தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் போர் பதற்றம் காரணமாக விமான எரிபொருளின் விலை 2 மடங்கு உயர்ந்துள்ளதால் விமான கட்டணங்களும் உயரும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. மேற்காசிய போரின் எதிரொலியாக விமான எரிபொருளின் விலை 1 கிலோ லிட்டருக்கு 2 மடங்கு உயர்ந்து 2,07,000 ரூபாய் என்ற புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. தலைநகர் தில்லியில் விமான எரிபொருளின் விலை 1 கிலோ லிட்டருக்கு 1,10,703 ரூபாயிலிருந்து 114% அதிகரித்து 2,07,341 ரூபாயாக உயர்ந்துள்ளது. விமான எரிபொருளின் விலை 2 லட்சம் ரூபாயை கடப்பது இதுவே முதல் முறையாகும். விமானங்களுக்கான எரிபொருள் விலையை உயர்த்த நாடாளுமன்றத்தின் 2 அவைகளும் அனுமதி அளித்துள்ளன. விமானங்களுக்கான டர்பைன் எரிபொருளுக்கு லிட்டருக்கு 50 ரூபாய் சிறப்பு கூடுதல் கலால் வரியை விதிப்பதற்கான மத்திய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி கொண்டு வந்த தீர்மானம் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேற்காசிய போரால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை அதிகரித்துள்ளதால் விமான போக்குவரத்தை இயக்குவதில் செலவு அதிகரித்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை உயர்வால் ஏற்பட்டுள்ள சிக்கலை சமாளிக்கும் வகையில் சிறப்பு கூடுதல் கலால் வரி விதிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வணிக சிலிண்டரின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. சிலிண்டர் ஒன்று 203 ரூபாய் அதிகரித்து 2,246 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
19 கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டரின் விலை 2043 ரூபாய் 50 காசாக இருந்த நிலையில் அது 2246 ரூபாய் 50 காசாக உயர்ந்துள்ளது. மேற்காசிய போரால் சிலிண்டர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த விலை அமல்படுத்தப்பட்டுள்ளது. சிலிண்டர் தட்டுப்பாட்டால் ஏற்கனவே ஹோட்டல்கள், டீ கடைகளில் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ள நிலையில் வணிக சிலிண்டரின் விலை உயர்த்தப்பட்டிருப்பதால் விலை மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் வீட்டு உபயோகத்திற்கு பயன்படுத்தப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை. விபிஜி ராம்ஜி திட்டத்திற்காக 95,692 கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இது தொடர்பாக மாநிலங்களவையில் ஊரக வளர்ச்சித்துறை இணையமைச்சர் கமலேஷ் பஸ்வான் கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ளார். அதில் விபிஜி ராம்ஜி திட்டத்திற்கு 2026-27 நிதியாண்டில் 95,692 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இதன் மூலம் கிராமப்புற மக்களின் வேலை வாய்ப்புகள் உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு இதுவரை கண்டிராத மிக மோசமான ஆட்சியாக திமுக ஆட்சி அமைந்ததாக பாஜகவின் தமிழக தேர்தல் மேலிட பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் விமர்சித்துள்ளார். சென்னை வந்த பியூஷ் கோயல் தலைமையில் தியாகராய நகரில் உள்ள பாஜகவின் தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அக்கட்சியின் மையக்குழு கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்வரும் சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டின் வரலாற்றில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் தேர்தல் என்றார். ஒரே குடும்பத்தின் கீழ் அரசு செயல்படுவதாகவும் மோசமான குடும்ப ஆட்சியை திமுக நடத்தியதாகவும் பியூஷ் கோயல் குற்றம் சாட்டினார். திமுகவை வீட்டிற்கு அனுப்புவதே என்டிஏ கூட்டணியின் ஒரே நோக்கம் என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பழனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுக ஆட்சியிலிருந்து மக்கள் விடுதலை பெற வேண்டி பிரார்த்தனை மேற்கொண்டதாக தெரிவித்தார். திமுக கூட்டணிக்குள் பல்வேறு பிரச்சனைகள் நிலவுவதாகவும் அந்த குழப்பத்தால் தான் வேட்பாளர் பட்டியல் வெளியாக தாமதமானது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். செந்தில் பாலாஜி கரூர் தொகுதியில் போட்டியிடாதது குறித்து பேசிய எல் முருகன், கரூரில் செய்த முறைகேடுகளால் மக்கள் அவர் மீது அதிருப்தியில் உள்ளனர் என்றார். கேரள சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து அக்கட்சியின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். பத்தனம்திட்டாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் மத்திய பாஜக ஆட்சியை கடுமையாக விமர்சனம் செய்தார். மேலும் கேரளம் மாநிலத்தில் ஆளும் கட்சியாக உள்ள இடதுசாரி கூட்டணி ஆட்சியையும் ராகுல் காந்தி விமர்சனம் செய்தார். சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி நிச்சயம் வெற்றி பெறும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். 2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு திமுகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என அறிவித்துள்ளார். திமுகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், சிறப்பு திட்டங்களால் தமிழகத்தை திமுக அரசு முதலிடத்திற்கு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். மகளிர் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும், முதியோர் உதவித் தொகை 2000 ரூபாயாக அதிகரிக்கப்படும், பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 5 ரூபாயாக உயர்த்தப்படும், 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும், 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்தப்படும், புதுமை பெண் திட்டத்தின் உதவித்தொகை 1500 ரூபாயாக உயர்த்தப்படும், உயர்கல்வி மாணவர்கள் 35 லட்சம் பேருக்கு லேப்டாப்புகள் வழங்கப்படும், முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் 10 லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையை காப்பியடித்தே திமுகவின் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலியில் நடைபெற்ற அதிமுக தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் பேசிய அவர், விலைவாசி உயர்வு குறித்து கவலைப்படாத அரசாக திமுக அரசு உள்ளது என்று குற்றம் சாட்டினார். தற்போதைய ஆட்சியில் ஊழல் இல்லாத துறையே இல்லை என்று சாடிய அவர், அதிமுக ஆட்சி அமைந்த பின்னர் உள்ளாட்சி அமைப்புகளில் நடைபெற்ற ஊழல் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதிமுக தேர்தல் அறிக்கையை காப்பியடித்து திமுக தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார்.
இலவச திட்டங்கள் தமிழக மக்கள் மீது திணிக்கப்படுவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள உதகை, குன்னூர் மற்றும் கூடலூர் பகுதிகளில் தங்கள் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்த அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். இலவசங்களை மக்கள் கேட்காத பட்சத்தில் அவை அவர்கள் மீது வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுகிறது என்றார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தம்மிடம் ரொக்கம் 10,000 மட்டுமே இருப்பதாக வேட்புமனு தாக்கல் பிரமாண பத்திரத்தில் தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டிய சீமான் இதன் மூலம் அவரின் நாடகம் அம்பலமாகி இருப்பதாகவும் விமர்சித்தார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் 27 பாஜக வேட்பாளர்களின் பட்டியலை அக்கட்சியின் மேலிடம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் போட்டியிடும் 27 பாஜக வேட்பாளர்களின் பட்டியலை பாஜக மேலிடம் அறிவித்தது. அதன்படி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவினாசி தொகுதியில் போட்டியிடுகிறார். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியிலும், பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் தொகுதியிலும், பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் கோவை வடக்கு தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இதேபோன்று காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்த விஜயதாரணிக்கு விளவங்கோடு தொகுதியில் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. மேலும் எம் முருகானந்தம், ஏழுமலை, உதயகுமார் உள்ளிட்டோருக்கும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் 27 தொகுதிகளிலும் பாஜக வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் 27 பேரின் பட்டியலை அக்கட்சி மேலிடம் அறிவித்துள்ளது. 27 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் பட்டியலை அக்கட்சி அறிவித்துள்ளது. ஒரு தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்படவில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மீண்டும் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். சோளிங்கர் தொகுதியில் முனிரத்தினம், பொன்னேரி தொகுதியில் துரை சந்திரசேகர், வேளச்சேரி தொகுதியில் அசன் மௌலானா ஆகியோருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஜன் விஸ்வாஸ் மசோதா 2026 பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கான முக்கியமான முயற்சியாக விளங்குகிறது. நாட்டின் ஒழுங்குமுறை கட்டமைப்பை நவீனமயமாக்குவதோடு வணிகம் செய்வதற்கான எளிமையை மேம்படுத்துவதில் இந்த மசோதா குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. இது குறித்து என்ன தெரிஞ்சுக்க போரும் செய்தி தொகுப்பில் நாம் பார்க்கலாம். வணிகத்தை எளிமைப்படுத்த, சிறு குற்றங்களுக்கு தண்டனையை குறைக்க பல்வேறு விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ள இந்த மசோதா வழிவகுக்கிறது. இந்த மசோதா பல முக்கிய சட்ட மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. முன்பு சிறை தண்டனை விதிக்கப்படும் அளவுக்கு இருந்த பல சிறு குற்றங்களுக்கு இனி அபராதங்கள் செலுத்தினால் போதுமானதாக திருத்தப்பட்டுள்ளது. சிலவற்றிற்கு எச்சரிக்கை மட்டுமே என்ற அளவுக்கு மாற்றப்படுகிறது. குற்றத்தின் தீவிரத்திற்கு ஏற்ப அபராதங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சிறிய அளவிலான குற்றச்சாட்டுகளுக்கு சிறை தண்டனை விதிக்கும் நடைமுறையை குறைத்து அதற்கு பதிலாக அபராதம் விதிக்கும் வகையில் இந்த மசோதா உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிறுதொழில் நிறுவனங்கள் மற்றும் வணிகர்கள் எதிர்கொண்டிருந்த சட்ட சிக்கல்கள் குறையவும், தேவையற்ற வழக்குகள் மற்றும் நீதிமன்ற சுமைகளை தளரவும் இந்த சட்டம் உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி புதிய சீர்திருத்தங்களால் சிறுதொழில் முனைவோர், கைத்தறி, கயிறு உற்பத்தி முதலிய பாரம்பரிய தொழில்துறையினர் பயனடைவர். மேலும் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கவும் இந்த நடவடிக்கை உதவும் என்றும் கூறப்படுகிறது. ஜன் விஸ்வாஸ் மசோதா பொதுமக்கள் மற்றும் தொழில்துறையினருக்கு இடையேயான நம்பிக்கையை வலுப்படுத்தும் முக்கியமான சீர்திருத்தமாக பார்க்கப்படுகிறது. இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில்.